ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.6ல் 10th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். எ பிரிக் ஸ்டார் கேஸ் ஹேஸ் எ டோட்டல் ஆஃப் 30 ஸ்டெப்ஸ். ஒரு ஸ்டார் கேஸ் இருக்குது, அதில் மொத்தம் 30 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா, 30 ஸ்டெப்ஸ். ஸோ தட் இஸ் என். த பாட்டம் ஸ்டெப் ரெக்யூர்ஸ் 100 பிரிக்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டக்கூடிய பிரிக் ஸ்டார் கேஸ் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதில் வந்து எவ்வளோ எவ்வளோ பிரிக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பிரிக்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து வரக்கூடிய ஈச் சக்ஸசிவ் ஸ்டெப் ரெக்யூர்ஸ் 2 பிரிக்ஸ் லெஸ் தேன் த ப்ரீவியஸ் ஸ்டெப். ஸோ ரெண்டு பிரிக்கை வந்து குறைச்சிக்கலாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பில். ஓகேவா, ஸோ இந்த சீரீஸை கரெக்டாக எழுத தெரியணும். ஸோ இந்த சீரீஸ் நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ அஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படிங்கும்போது என்ஸ் ஈக்குவல் டு தான் கொடுத்துருக்காங்க 13. பாட்டம் ஸ்டெப்புங்க மீது அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா, ஸோ ஏ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து இந்த சீரீஸ் எப்படி போகுதுன்னா, ஃபஸ்ட்டு 100னா அடுத்து வரக்கூடியது ஸ்டெப்பில் எவ்வளோ இருக்கும், 98 தான் இருக்கும். ஏன்னா 2 பிரிக் வந்து குறையும். அடுத்து வரக்கூடியதில் 96 இப்படி போய்கிட்டே இருக்கும் 30 ஸ்டெப்ஸும். ஓகேவா, அப்போ நம்ம டி கண்டுபிடிக்கும் போது T2 மைனஸ் T1 போடும்போது என்ன வரும், 98 மைனஸ் 100 அப்படிங்கும்போது எவ்வளோ வருது, -2 வரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஹவு many பிரிக்ஸ் ஆர் ரெக்யர்ட் ஃபார் த டாப் மோஸ்ட் ஸ்டெப். ஸோ டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெப்பில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஎன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அந்த லாஸ்ட்டு ஸ்டெப்பில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 100, அடுத்த ஸ்டெப்பில் 98, அடுத்த ஸ்டெப்பில் 96, இப்படி 30 ஸ்டெப்ஸும் போகிறாங்க. 30 ஸ்டெப்ஸ் போட்டுக்கிட்டே போகிறாங்க. அந்த 13th ஸ்டெப்பில் எவ்வளோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா டிஎன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஎன் ஃபார்முலா என்ன, டிஎன் ஈக்குவல் டு இஸ் வெரி சிம்பிள், a + n-1 × d. ஸோ ஏங்கிறது எவ்வளவு, 100, என்னங்கிறது எவ்வளவு, 30. ஸோ -1 × d எவ்வளவு, -2. ஸோ 100 + 29 × -2. ஸோ 100 மைனஸ் என்ன வரும், -58 வரும். ஸோ 100லேருந்து 58 சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வரும், ஸோ 42. ஸோ 42 பிரிக்ஸ் தான் போதும். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 30வது ஸ்டெப்ஸ் அவங்க வந்து மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் போதும், ஜஸ்ட் 42 பிரிக்ஸ் போதும். ஓகேவா, திஸ் இஸ் த டிஎன். ஸோ ஃபஸ்ட் கொஷின் ஓவர். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஹவு many பிரிக்ஸ் ஆர் required டு build த ஸ்டார் கேஸ். டோட்டலாக அந்த ஸ்டார் கேஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வேணும், டோட்டல் பிரிக்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு, எஸ்என் தான். ஸோ எஸ்என்னுக்கு இங்கே என்னென்ன டேட்டாஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஏ தெரியும் 100ன்னு, டி -2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, என்னும் தெரியும் 30. இப்போ நம்ம நார்மலாக எப்போது போடுற எஸ்என்னை விட நம்மளுக்கு இப்போ 42 பிரிக்ஸ்ன்னு சொல்லி லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஈஸியாக எல்லை வச்சு நம்ம ஈஸி ஃபார்முலா ஒன்று அப்ளை பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, n/2 × a + l ஞாபகம் இருக்கா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன எவ்வளவு, 30/2, ஏ எவ்வளவு 100 + எல் எவ்வளவு 32. சரி, எல் மீன்ஸ் 42. ஓகே, 42 தான் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இது 15 வரும். ஸோ 142 வரும். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கிடச்சிரும். இது சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ 2130 பிரிக்ஸ். இவ்வளோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இருந்தால் தான் அந்த ஸ்டார் கேஸை நம்ம கட்டி முடிக்க முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ எஸ்என் ஃபார்முலா இதையும் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இது எனக்கு தெரியல மறந்துச்சுன்னா இதை எப்போதும் யூஸ் பண்ணி தாராளமாக செய்யலாம். இதே வேல்யூ தான் வரும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் இதே 2130 பிரிக்ஸ் தான் வரணும். ஓகேவா, ஓகே. ஸோ சிம்பிள் கொஸ்டின். தேங்க்யூ.